பிரதீப்புக்கு சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா உங்களை அடிச்சிருக்காங்களா? நிறையாவே அடிச்சிருக்காங்க. அது அடிச்சிருக்காங்க, பயங்கரமா விழுந்திருக்கு அதெல்லாம். டேனி டூ த எக்ஸ்ட்ரீம் மாறி பயங்கரமா நிற்காங்க. எது வச்செல்லாம் உங்களை அடிச்சிருக்காங்க பிரதீப்? அது இதுதான் சொல்ல முடியாது. கையில கிடைக்கிறது இருக்கும், தலை சீவுவாங்க, சீப்பு வச்சு அடிப்பாங்க, இல்ல ஏதாச்சும் கூட்டிட்டு இருப்பாங்க, அதுல இருக்க குச்சியை வச்சு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்ற ஸ்பெசிபிக் எல்லாம் சொல்ல முடியாது. அது நிறையா இருக்கலாம். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறது பெல்ட்டு தான். எப்போவுமே பெல்ட்டு பக்கில் தான் வாங்குவேன். அதை விட்டால் வந்து முட்டி போட வைப்பாங்க. அடிக்கிறது அதை ஒன்று தான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ சின்ன வயசுல நான் அடிக்கும்போது நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இப்போ என்னடா அவங்க அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி காண்டா இருக்கும். டேனி எனக்கு எங்கள் அம்மா தான் ஜாஸ்தியாக வச்சாங்க. அப்பா வந்து தொடமாட்டாரு. பட் அப்போல்லாம் அம்மாவை பிடிக்காது. அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நான் எடுத்தேன். இப்போ அதை நினைச்சு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க பிரதீப்? அப்போ அது வந்து எனக்கு தப்பா தோணுச்சு. ஆனா இப்போதான் புரியுது, அவங்க எல்லாம் கரெக்டா தான் என்ன கைட் பண்ணியிருக்காங்க, கரெக்டா தான் என்ன அடிச்சிருக்காங்க, அடிச்சது தப்பு இல்லை அப்படின்னு. டேனி அதான் இவர் பிரதீப் சொன்ன மாதிரி தான். அப்போ வந்து புரியல. பட் கொஞ்சம் பெருசாகும் போது என்ன ரியலைஸ் ஆகுதுன்னா, அப்போ அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிக்காம விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம அதே தப்பை திருப்பி பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருக்கலாம். நீங்க உங்க குழந்தைங்களை அடிப்பீங்களா? அடிப்பேன். அதாவது என்னன்னா ரொம்பவும் அடிக்க மாட்டேன். ஒரு மேக்ஸிமம் அதாவது அவனுக்கு தப்பு புரிய வைப்பேன். தப்பு புரிய வைக்கிறதுக்காக சப்போஸ் எக்ஸ்ட்ரீம் போச்சுன்னா மேபி அடிக்கலாம். இது பிகே சொல்ல பதில் நானும். பட் ஏன்னா எல்லாத்துக்குமே அடிச்சா அது கிட்டத்தட்ட டார்ச்சரு. எல்லாத்துக்கும் அடிக்கிறவங்க நம்மளும் பைத்தியம் கிடையாது. பண்ற தப்புக்கு அடிச்சாதான் அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டாங்க. இப்ப அடிக்காம நீங்க வேற ஏதாச்சும் பண்ணுவீங்களா? புரியல. இப்ப அந்த பையன் கிட்ட அது தப்பு பண்றான், அவனை அடிக்கிறது தவிர வேற என்ன பண்ணி அவனை புரிய வைப்பீங்க? புரிய வைக்கிறதுக்கு அவனுக்கு இப்போ தப்பு இருக்குன்னா அதை வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவோட திருப்பணும். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட்னு தோணுது, அதனால அது தப்பு இல்லைன்னு சொல்லி அதை பண்றான். ஆனா அவனுக்கு புரிய வைக்கணும், உனக்கு இது கரெக்டா தோணுது, ஆனா அந்த சைடு போகும்போது அது தப்பா போய் முடியும் அப்படின்ட்டு அவனுக்கு புரியுற மாதிரியான எக்ஸாம்பிள் வச்சு அவனுக்கு சொல்லணும். அடிக்கிறத தவிரனா இப்போ அவனுக்கு அதே தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய நமக்கு வழிகள் இருக்கு. இப்போ அதே தப்பை சோசியல் மீடியால ஒரு ஸ்கிரிப்டடா எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இதை போட்டு காமிச்சு பாரு, இதோட விளைவுகள் இதுதான் சொல்லி வச்சு புரியலாம். இல்லை உட்கார வச்சு பேசி வச்சும் புரிய வைக்கலாம். அவனுக்கு விஷுவல் எக்ஸாம்பிள்ஸும் காமிக்கலாம், சொல்லியும் புரிய வைக்கலாம். அவனுக்கு எது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை வச்சு நம்ம சரி பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு சிச்சுவேஷன் கொஸ்டின் கேட்க போறேன். என்னன்னா, உங்க குழந்தை வந்துட்டு பார்க்கில் விளையாடிட்டு இருக்கேன், டைம் ஆச்சு, நீங்க போகணும், கூப்பிடுறீங்க, வரமாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான், அவன் நீங்க எப்படி கூட்டிட்டு போவீங்க? ஏதாச்சும் அவனுக்கு பிடிச்ச விஷயம் அந்த மாதிரி வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி தரலாம். இல்லாட்டி நீ வா, வந்தேன்னா உனக்கு இதை நான் செஞ்சு தருவேன், அவனுக்கு ரொம்ப நாளாக கேட்டிருக்க விஷயம் நீ வந்தேன்னா அவனுக்கு அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அது ஏமாத்தலாம். நம்மளுடைய ஏமாத்திருக்காங்க அந்த மாதிரி. பட் அந்த மாதிரி சொல்லி அவனை கூப்பிட்டு போகலாம். இல்லாட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே மிரட்டி கூட்டிட்டு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐதர் அவன் புரியிற வயசுல இருந்தாலும் அவனுக்கு புரிய வச்சு கூப்பிட்டு போகணும். இல்லைன்னா லைக் இவர் சொன்னாரு இந்த மாதிரி வாங்கி தரேன் கூப்பிட்டு போ அப்படின்னா நாளைக்கு திருப்பி அவன் அதே தான் பண்ணுவான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் குட்டி குழந்தை புரியல அப்படின்னா தூக்கிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். தூக்கிட்டு போயிடுவான்.